அவர்களுக்கும் என் இனிய காலை உற்சாகமான வணக்கத்துடன் இன்று கேள்விக்கணை வாரம் 684 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேள்விகளோடு இணைந்து கொள்வதற்கு இப்பொழுது உங்களுக்கு பாமுகத்தில் நீங்கள் ஆர்வமுள்ள அன்பு உறவுகளே, நீங்கள் புதிய நேயர்கள் பழைய நேயர்கள் என்று எதுவுமே இல்லை. நீங்கள் மொபைல் ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் செய்தீர்கள் என்றால் லண்டன் தமிழ் ரேடியோ உங்களுக்கு இலகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். firstaudio.net, லண்டன் தமிழ் ரேடியோ.net முகப்புத்தகத்தில் டிவி தமிழ், இப்பொழுது லண்டன் தமிழ் ரேடியோ யூடியூப்பில் கூட நீங்கள் மீண்டும் பார்வையிட்டுக் கொள்ளலாம். டிவி தமிழ் லண்டன், அதை நீங்கள் இணைத்து கொள்வதற்கு இலகுவாக எல்லா வழியிலும் நீங்கள் பார்க்கவும் கேட்கவும் உங்களுக்கு இலகுவாக இருக்கின்றது. சமூக ஒருங்கிசைவை ஒன்றிணைக்கும் ஆண்டு 2026. நண்பர்கள் நட்பு போற்றும் மகத்தான மாதம். இந்த மாதம் ஜூலை மாதம், இன்று 17ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. முதல் அதிபர் அவர்களின் விருப்பப்படி உங்களுக்கு முதலில் ஒரு செய்தியை சொல்லி அதோடு நான் கேள்வியை ஆரம்பித்துக் கொள்வேன். இன்று உங்களுக்கு நீங்கள் அறிந்தீர்களோ தெரியாது, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஒரு சவப்பட்டிக்குள் வைத்து அது போன்ற ஒரு பதாதையை செய்து ஈரான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால அது சர்வதேச அளவில் அது வலுப்பெற்று அது பேசு பொருளாக இப்பொழுது வருகின்றது. நான் பார்த்தேன் லங்காசரியில. ஓகே, அதையும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களுக்கான கேள்விகளை நான் ஆரம்பமாக செய்ய இருக்கிறேன். வஜிதா, சரோஜினி அக்கா மட்டும் எனக்கு தெரிகிறது. இப்பொழுது கேள்வி வந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் கேள்வியை போடுகிறேன். முதலாவது கேள்வி செய்யாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாக இருக்கின்றது. பேராசை பெரு மிகுதியை முடித்துக் கொள்ளுங்கள். பயம் ஒலிக்கும் நட்டம். பேராசை பெரு நட்டம். மழை விட்டாலும் தூவானம் வலிமை விடவில்லை இல்லை. விடவில்லை. முன்கை நீண்டால் முழங்கை நீடும் கேடு இல்லை. முன்கை நீண்டால் முழங்கை நீளும். யார்கிட்ட விட்ட சட்டம் வெளியில் வருகிறது? கோபியா உண்டு சரோஜினி அவர்களே பாருங்க, நான் பாட்டேன் பாருங்க. ஓகே. பஜனை என்பது கூட்டு வழிபாடு. இது வேற்றுமொழி சொல். இப்பொழுது அங்கால புறக்கெட்டுக்கு இருக்கிறது தமிழ் சொல். சரி தவறு என்பதை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். பஜனை கூட்டு வழிபாடு சரியானது. கிஸ்தி என்றால் வரி. இந்த சொல்லு நானும் தான் அறிந்திருக்கிறேன்.
சரியானது. வாழ்க என்பதன் வேர்ச்சொல் வாழ். இது சரியா தவறா? சரி. உறங்கினான் உறங்கு. இது சரியா தவறா? சரியானது. ம் பிள்ளையாண்டு போட்டு இருக்கு. சரியானது. சரிதான் நான் போட்டேன். சரி போட்டேன்னா ஓ. புள்ளியண்டு வந்திருக்கு. ஓகே. எல்லாரும் சரிதான் போட்டிக்கணும் 8 பேரும். அப்ப மொட்டு பணம் போட்டுக்கிறீங்களா? ஓகே. ஆனா பிள்ளையாண்டா வந்திருக்கு. மாறி மாறி வந்து விடுத்து. சரி. ஓகே. ஆண்பால் நம்பி நங்கை. ஓ, இதுல நம்பி நங்கை என்பது இது குழச்சு போயிட்டு. ஓகே. நண்பன் நம்பி. இல்ல இதான் சரி. பாருங்க பாருங்க, நான் அந்த கேள்வியை பொழியில் போட்டு. ஓகே, அடுத்த கேள்விக்கு போடுங்க. அதுல பிழைச்சு எழுத்து ஒன்று பிழைச்சு விட்டது. ஆண்பால் சிவன் பார்வதி, பெண்பால் ஓகே, அது சரியான சொல்லுத்தான். நம்பி என்றாலும் ஆணுக்குரிய ஒரு சொல்லுத்தான். ஓகே, சரிதானா? ஆமா ஆமா, சரியான சரி என்றது சரியானது. நான் மாறி ஒரு சொல்லுத்தான் நினைச்சிருந்தேன், அது போட்டதோண்டு இல்லை. இதுதான். ஓகே, வாழ்த்துக்கள், சரியானது. அறத்தினும் காக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை. கேடு நன்மை மற. ஊங்கில்லை கேடு. பத்தினி வேகமா போடுங்க. 11வது. அழுக்கார் இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம் சொல் அறம். இயன்ற என்ற சொல்லை பாருங்க, அதுல தொக்கி நிற்கிறது. தானாத்தான் சரி. இயன்ற தரம். சுவிஸ் மாகாணம் ஒன்றில் இந்த வாரம் ஏரிகளில் குளிப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. எத்தனை ஏரிகளில் குளிப்பவர்களுக்கு இந்த வாரம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? 6, 5, 7. 6 ஏரிகளில் குளிப்பதற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாப்பல் மண்டேப் நீரிணை எங்கிருக்கின்றது? இப்பொழுது அடிபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பேச்சு. ஏமன், ஓமன், ஈரான். ஏமன் நாட்டில் தான் இருக்கிறது. ஈரானில் இருக்கிறது கோர்முஸ் நீர்வன்மை. அந்த நீரிணை எந்த கடலில் உள்ளது? செங்கடல், கருங்கடல், ஆட்டிக்கடல். எமனை நினைத்து பார்த்தீர்கள் என்றால் அது எந்த கண்டத்துக்குரிய கடல் என்று யோசிக்கலாம். செங்கடல் என்பது சரியானது. உலகின் சிறந்த சுற்றுலா தீவு நாடாக இலங்கை தற்பொழுது எத்தனையாவது இடத்தை பெற்றிருக்கிறது? ஆனால் அந்த நீரிணை முதல் வந்த கேள்வியின் நீரிணை ஈரானுக்குத்தான் அது கட்டுப்பாடில் இருக்கிறது. அதை மூடும்படி தான் இப்பொழுது பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
இலங்கை முதலாவது இடத்துக்கு இருக்கிறது. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டில் குடும்ப நட்பு நாடுகளில் இலங்கை எத்தனையாவது இடத்தில் இருந்தது? கடந்த வருடத்தில் 1, 2, 3. இருபத்தைந்தாம் ஆண்டு முதலாம் இடத்தில் தான் இலங்கை இருந்தது. வேற்றுமொழி சபை என்பது அவை. இது சரி தவறு? சரியானது. அபிஷேகம் திருமுழுக்கு. சரி தவறு? சரியானது. வேற்றுமொழியில உபயம், அது திருப்பணியாளர் கொடை. உபயம் கோயில்களில உபயம் என்று போட்டிருப்பார்கள். ஒன்று இன்னாருடைய உபயம், அதற்குரிய தமிழ் சொல். இது சரியா? சரியான சொல்தான். இங்கிலாந்து நாட்டினுடைய தேசிய பறவை கழுகு, கிவி, ரொபின். ரொபின் என்பது சரியானது. கழுகு கிவியும் போட்டிருக்கு. ரொபின் என்பதுதான் சரியானது. அதானா இலங்கையில அந்த ரொபின் ப்ளூ யூனிஃபார்முக்கு போட்டு நீலம் ரொபின் நீலம் மலர் ஏசி வாணி மாறி வந்திருக்கிறீர்கள். ஓகே வாரம் ஓகே நிப்பாட்டவா? தங்கைய பிடிக்க. சுயஸ் கால்வாய் எந்த நாட்டில் உள்ளது? அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, எகிப்து? எகிப்து என்பது சரியானது. வட அமெரிக்கா அது அதுல வர பனாமா தான் அங்க இருக்கிறது. தென் அமெரிக்கா. இலங்கையின் முதலாவது சிங்கள செய்தித்தாள் எது? லங்கா 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 லோகா, லங்கா லக்மினா? லங்கா லோகா. கலாட்சி என்பது என்ன? ஒரு நட்சத்திர தொகுப்பு, அல்லது மண்டலங்களை குறிப்பிடுவது, அல்லது பால்வெளியை குறிப்பிடுவது. கலாட்சி ஒரு இச்சன்னா வந்திருக்கலாம். கலாட்சி நட்சத்திர தொகுப்பு. ஜெர்மன் நாட்டினுடைய தேசிய மலர் திராட்சைப்பூ, சோளம்பூ, மல்லிகைப்பூ? சோளம் என்பது சரியானது. யாருக்கு மல்லிகைப்பூ வந்திருக்கிறார்? 25வது கேள்வி. சூறாவளி அதிகம் உருவாகும் கடல்? பசிபிக், அட்லாண்டிக், ஆர்டிக்? சூறாவளி அதிகம் உருவாகும் கடல் அட்லாண்டிக் கடல். ஆயிரத்தி 661 ஐரோப்பாவின் முதலாவது வங்கித்தாள், அந்த பேங்க் நோட் என்று சொல்வார்கள், அது வெளியிடப்பட்டது. இந்த நாட்டில் முதலாவதான வங்கித்தாள் வெளியிடப்பட்டது? ஸ்வீடன், அமெரிக்கா, இத்தாலி? ஸ்வீடன் என்பது சரியானது.
பிரான்சையும் இத்தாலியையும் இணைக்கும் மவுண்ட் பிளாங்க் சுரங்கப்பாதை திறக்கப்பட்டது எந்த ஆண்டு? இதெல்லாம் இன்றைய நாளில் வரலாற்றில் நடைபெற்றதுதான். 1965, 60, 68. 1965. புலட் அமைப்பின் தலைவர் உமா மகேஸ்வரனை கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டவர் இன்றைய நாளில்தான் இந்த ஆண்டு. 1987. அந்த இடைக்குள்ள 9 வந்துட்டு 85, 89. பின்னுக்கு வர வேண்டிய 9 அதுக்குள் வந்து முதலாவது 87, 85, 89. 89. 29வது கேள்வி. மிலேனியம் பூங்கா சிக்காகோவில் அமைக்கப்பட்டதும் இதே இன்றைய நாளில். 2002ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டு. 22 வருடங்கள் ஆகிவிட்டது. 2004ஆம் ஆண்டு. இன்றைய நிகழ்விற்கு 1990 ஷூமேக்கர் லெவி 9 என்ற வால்வெள்ளி ஒரு வேலுக்குற நட்சத்திரத்துடன் மோதியது. அந்த எந்த இதுடன் மோதியது என்று சொல்லு, எந்த கிரகத்துடன் மோதியது? சனி அல்லது வியாழன் அல்லது வெள்ளி கிரகத்துடன் மோதியது? வியாழ கிரகத்துல தான் அது மோதியது. மலர் 1984 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஜெசி 1800 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், சிறப்பு. சரோஜினி அக்கா 1750 புள்ளிகளை பெற்றீங்க, மிக சிறப்பு. இப்படி வேகமாக செய்து வந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமா இருக்கிறது. நகுலவதி 1668 புள்ளிகளை 1668. அடுத்து வாணி 1599 புள்ளிகளை பெற்றிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து பத்தினிக்கு முதல் இருப்பவர் சிவமணி அவர்கள் 1547 புள்ளிகள், பத்மினி அவர்கள் 1364 புள்ளிகள், வஜித் 1083 புள்ளிகள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மிக சிறப்பாக விளையாடினீர்கள். அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அது கடல் 6 என்ன அடிச்சு திரத்தியது? 3ல 2 என்ன? என்ன மணி? 3ல 2 என்ன அடிச்சு திரத்தி வந்துட்டார்கள், வாழ்த்துக்கள். நான் அந்த வணக்கம் அக்கா, சிறப்பான கேள்விகள். அந்த கிளிக் பண்ண அது போகுது இல்ல, என்ன சோப்பா அப்படி சுத்தி கொண்டு நிக்குது பதில். அப்ப என்னண்டு சரியா பதில் சரியே ஒரு 3 பதில் தான் பிள்ளையா இருந்தது. சிவப்பு அப்படி ஒரு வட்டத்துக்குள்ள சிவப்பு கிராஸ் பண்ணி கொண்டு இருந்துச்சு. 2வது தரம் கிளிக் பண்ணக்குள்ள அது எடுக்குது. அடிக்கடி வராட்டா இப்படித்தான் வருமா? சரி, தங்கச்சி எடுத்தவன் நித்தாடி போட்டு நான் கடந்து கொண்டு நான் சத்தியமா நீங்க வந்தது நல்லா போச்சு. கடைசிக்கு முதலாவது வந்தேன். ஒரு சுயநலம் பாருங்களேன். 2, 3க்கு நான் எனக்கு ஒரு சரியான பதில் தெரிஞ்சதா நான் மாறி போட்டுட்டேன் 2, 3க்கு. இப்பொழுது வணக்கம் சொல்லியக்கா. இந்த எனக்கு ஒரு சந்தேகம், இந்த சிவனுக்கு எதிர்ப்பால் கேட்டீங்க தானே? அதுக்கு சிவை தான் நார்மலா வரும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை சிவனுக்கு சிவை என்றுதான் எதிர்ப்பால் வருமன். சிவனுக்கு நீங்க பார்வதி போட்டுனீங்க, நான் அதான் பிள்ளையா போட்டுட்டேன், பிள்ளைன்னு போட்டுட்டேன். சிவனுக்கு பார்வதி தானே சொல்லுவோம். சொல்லுவோம். அந்த எதிர்ப்பால் வரைக்குல கூடுதலா சொல்ல பார்வதி தான் வரும். சிவன் எதிர்ப்பால் பார்வதி. இல்ல அது சரிதான். ஆனா அந்த எதிர் ஒரே மாதிரி சொல்லுகள்லாம் வாரது கூடுதலா சொல்ல. சிவன் சிவை, சிவன் சிவை என்றுதான் சிவை சீனவை. ஆண்பால் பெண் பாலனுக்குள்ள நானும் யோசிச்சேன் என்னைக்கு. இப்ப நாங்க சொல்லைக்குள்ள உமாய் என்ன பார்வதி சிவன் பார்வதி என்று சொல்றோமே தவிர, இப்ப நீங்க அகிலனுக்கு ஆண்பால் பெண்பால் அகிலா அப்படித்தான் ஒரே மாதிரி தானே வேற ஒரு மாதிரி தான் வேற. வாணி நம் விடை பெற்று வருகிறேன்.
சரி, நன்றி. அண்ணாட சுயநமோ இன்று சரியா. கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்குரிய நன்றியா, விடைகளும். நன்றி கோவிந்தன். போயிட்டு வாருங்களா. நன்றி. ஓகே, இன்று உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்குரிய விடைகளும். கேள்விக்கணை 684க்குரிய பதில்கள். பேராசை, பெருநட்டம், மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை, முன்கை நீண்டால் முழங்கை நீளும், பஜனை கூட்டு வழிபாடு என்பது சரியானது, கிஸ்தி வரி என்பது சரியானது, வாழ்க என்பதற்கு வேர்ச்சொல் வாழ், உறங்கினான் என்பதனுடைய வேர்ச்சொல் உறங்கு. இதைத்தான் சொன்னீங்க. சிவன் அவருடைய பெண்பால் சிதை அல்லது பார்வதி. நான் எனக்கு அது சிதை என்ற சொல்லி நான் இன்றுதான் பார்த்துக் கொள்கிறேன். ஓகே, அறத்தினின் காக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு, அழுக்காரா வகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றா தரம். சுவிஸில் 6 ஏரிகளில் குளிப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது இந்த வாரம் 2 நாட்களுக்கு முதல் வந்திருக்கிறது. பாப்பல் மண்டேப் நீரிணை ஏமன் நாட்டில் இருக்கிறது. அந்த நீரிணை செங்கடலில் தான் இருக்கின்றது. அது ஈரானுக்கு சொந்தமான அதன் கட்டுப்பாடுகள் தான் இருக்கிறது. கோர்முஸும் அதுதான், இதுவும் அவங்களுடையதான். உலகின் சிறந்த சுற்றுலா தீவு நாடாக இலங்கை முதலிடத்தில் இருக்கின்றது. 2025ஆம் ஆண்டில் குடும்ப நட்பு நாடுகளில் இலங்கை முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றது. சபை என்பது அதனுடைய தமிழ் பதம் அவை. அபிஷேகம் என்றால் திருமுழுக்கு. உபயம் என்பது திருப்படியாளர் கொடை. இங்கிலாந்து நாட்டின் தேசிய மலர் ரொபின். சுயஸ் கால்வாய் எகிப்தில் இருக்கின்றது. தேசிய பறவை இல்ல, தேசிய மலர் ரொபின் பறவை. அது சரி, அது சரியான மலர். இங்கிலாந்து நாட்டின் தேசிய பறவை ரொபின். நான் தவறாக சொல்லிவிட்டேன், நான் மன்னிப்புடன். பத்மினி ஆண்டி சட்டியை உருட்டின காணும் இதுல வைங்கோ. சுயஸ் கால்வாய் எகிப்தில் இருக்கின்றது. அடுத்து இலங்கையின் முதலாவது சிங்கள செய்தித்தாள் லங்கா லோகா. கலாச்சி என்பது நட்சத்திர தொகுப்பு. சூறாவளி அதிகம் உருவாகும் கடல் அட்லாண்டிக் கடல். ஐரோப்பாவின் முதலாவது வங்கித்தாள் அது ஸ்வீடனில் வெளியிடப்பட்டது. பிரான்சையும் இத்தாலியையும் இணைக்கும் மண் பிளாங்க் சுரங்கப்பாதை 1965 திறக்கப்பட்டது. இதே இன்றைய நாளில்தான். புலட் அமைப்பின் தலைவர் உமாமகேஸ்வரன் அவர்களே கொழும்பில் 1989 சுட்டுக் கொல்லப்பட்டார். மிலேனியம் பூங்கா சிகாகோவில் 2004ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. 1994 ஷூமேக்கர் லெவி 9 என்ற வால்வழி வியாழனுடன் மோதியது. இன்று உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் பதில்களும். மிக்க இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கு நன்றி, வணக்கம். உமாமகேசன் 89 என்ன மாதம் தெரியுமா? என்ன வாணி? 89 உமாமகேசன். அப்ப என்ன இன்றைய நாளில் தான், இன்றைய வரலாற்றில் இன்றைய இருந்தது. இன்றைய நாளில் தான். ஓகே, 2 மாதம் கழிச்சு நான் வந்திருக்கிறேன். ஓகே, சரி. இப்பொழுது உங்களிடம் கேட்கப்படப்படுற கேள்வி. ஓகே, கேளுங்கள் திறக்கப்படும். கரண்டியை வைத்தால் பதில் வரும். கரண்டியை வைத்தால் பொறிச்சு வைக்க போகும். அதான் சரி, முடிஞ்சது finish. இப்பொழுது உங்களுக்கான முதலாவது கேள்வி. இந்த போக்குவரத்து நெரிசல் பற்றி நான் அன்று உங்களுடன் சொல்லி இருந்தேன். உங்களுக்கானது முதல் 3 நாடுகளில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் நாடுகளில் நைஜீரியா, கோஸ்டரிக்கா, இலங்கை இருப்பது என்று நான் கடந்த செவ்வாய்க்கிழமை செய்தியில் குறிப்பிட்டிருந்தேன். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி,
குறைந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கும் நாடுகளில் ஒவ்வொரு நாடுகள் முதல் இருக்கும் 10 நாடுகள் நான் அன்று சொல்லி இருந்தேன். பார்ப்போம். முதல் இருக்கும் 10 நாடுகள் ஒவ்வொன்று சொல்லுங்க. குறைந்த போக்குவரத்து கேக்குறீங்க. குறைந்த போக்குவரத்து. நான் கூடிய போக்குவரத்தில் சொல்லி இருந்தேன் நைஜீரியா, கோஸ்டரிக்கா, இலங்கை. இப்பொழுது உங்களுக்கான கேள்வி குறைந்த போக்குவரத்து. அதில் 10 நாடுகள் சொல்லி இருந்தேன். ஜெயமில்லர். ஓகே, ஜெயமில்லர் எங்கட நெதர்லாந்து சொல்றேன். நெதர்லாந்து எங்கட நாட்டு சொல்றேன். நெதர்லாந்து. நான் சுவிஸ் சொல்றேன். உங்களுக்கான கேள்வியை கவனமாக கேட்க வேணுமா? குறைந்த போக்குவரத்து அது என்ன? அது எனக்கு விளங்க. டிராபிக்கா கேக்குறீங்களா? அதுதான் நெரிசல் தானே கேக்குறீங்க. குறைந்த நெரிசல் இல்லாதன்னு அர்த்தம். குறைந்த போக்குவரத்து உள்ள நாடுகள் நெரிசல் டிராபிக்குகள் அதுதான் சொல்றது. குறைந்த போக்குவரத்து. ஆனால் நீங்கள் நெதர்லாந்து என்று சொன்னதை நான் இப்ப எழுதி இருக்கிறேன். அடுத்த சொல்லுங்கள். ஆனா நான் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி இப்பொழுது கடந்த செவ்வாய்க்கிழமை செய்தியில் வந்ததெல்லாம் நான் உங்களுக்கு உன்னிப்பாக கவனியுங்கள் என்று வாணியும் திருப்பியும் சொல்லி இருந்தேன். அதில் நான் 10 நாடுகளும் சொல்லி இருந்தேன். அதுல போட்ட விட்டுட்டோமா? சொல்லுங்க ஒவ்வொரு நாடு. நான் சுவிஸ் சொல்றேன். வாணி சுவிஸ். ஓகே, உங்களுக்கு அடுத்த ரவுண்டும் வரும். கவனம். நான் பின்லாந்து சொல்றேன். பின்லாந்து சொல்றேன். ஒவ்வொரு சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கு. எல்லாருக்கும் 10 நாடு சொல்றதுக்கு எல்லாருக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. அடுத்த 4வது ஆள் ஜெசி சொல்றேன். அமெரிக்கா சொல்றேன். ஜெசி அமெரிக்கா. நான் செய்தியில் குறிப்பிட்டேன். ஓகே, அடுத்த ஆள் சரோஜினி அக்கா. நான் சீராலியோன்னு சொல்றேன். என்னங்க? சீராலியோன். சியரோலி. கொரியா. நாட்டை சொல்லுங்க. நாட்டை சொல்றவா? கொரியா. என்ன சியரோன் கொரியா இல்ல? நான் நீங்க ரயில்வே இதா கேக்குறீங்க. இப்ப நீங்க கம்ப்யூட்டர்ல பார்க்காம நான் கேட்டதுக்கு என்ன பாருங்க அக்கா, என்ன பார்த்துட்டு பதில சொல்லுங்க. கம்ப்யூட்டர்ல இதுக்கு நீங்கள் இனி போய் பார்த்து பிரியோசனம் இல்லை. சொல்லுங்க. நைஜரை சொல்றேன். நைஜர். கேள்வி விளங்கையில வடிவா கேள்வியை சொல்லுங்க. நைஜர். ஓகே ஓகே. இப்ப மீண்டும் கேள்வியை கேளுங்க. சரோஜினி ஆண்டி கொஞ்சம் நிமிந்து பாருங்க. இப்படி பாருங்க. சரி, கேள்வியை கேட்டுட்டு பதில சொல்லுங்க. அங்க கம்ப்யூட்டர்ல பார்க்காது, தேட வேண்டாம். குறைந்த போக்குவரத்து நெரிசல். இப்பொழுது அதிகமான போக்குவரத்து நெரிசல் உள்ள நாடுகளில் அதிகமான நெரிசல் இருக்கிற நாடுகளில் நைஜீரியா, கோஸ்டரிக்கா, இலங்கை முதல் 3 இடங்களை பெற்றிருக்கின்றது. உங்களுக்கான கேள்வி என்னவென்றால் குறைந்த போக்குவரத்து இருக்கிற நாடுகளில் 10 நாடுகள் நான் செவ்வாய்க்கிழமை செய்தியில் குறிப்பிட்டிருந்தேன். சரி செல்வியக்கா, இப்ப அதெல்லாம் கேட்டேன் இல்ல தானே? அதுல நான் சொன்னதை அந்த முதலில் இருக்கும் 10 நாடுகள், அந்த 10 நாடுகளும் நான் சொல்லி இருந்தேன். அதுக்காக மற்ற நாடுகள் உலகத்திலே எல்லா நாட்டிலும் இருக்கும் அதை நான் கேட்கவில்லை. செய்தியில் மீண்டும் அதில் வந்திருந்ததை குறிப்பிட்டிருந்தோம். அதைத்தான் நான் கேட்டிருந்தேன். அந்த 10 நாடுகளையும் சொல்லுங்க. முதல் இருக்கும் 10 நாடுகள். 10 நாடுகள்ல ஒன்று தானே கேக்குறீங்க? சரி சரி, ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஒருத்தரும் பத்மினி சொல்லல. பத்மினி நீங்க தேடிக்கொண்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க. தேடுறதுக்கு கம்ப்யூட்டரும் வேலை செய்யல. இந்த இதெல்லாம் வாங்க. குறைந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாத நாடா? இப்ப 3 நாடு நெரிசல் சொல்லிட்டீங்கல்ல. என்ன கடவுளே கடவுளே. சொல்லுங்களேன், நேரத்தை இழுக்காம. அமெரிக்கா சொல்றேன். அமெரிக்கா இல்ல சொன்னவர். சரி, இப்ப நீங்க சொன்ன நாட்டில
பின்லாந்து சிவமணி சொல்லி இருந்தார். வாழ்த்துக்கள். பின்லாந்து சரியானது. பின்லாந்து வந்து 1 2 3 4 5 6 7 8 10வது இடத்துல பின்லாந்து இருக்கிறது. திரும்ப ஒரு சான்ஸ் கொடுங்க. திரும்ப வரட்டும். இப்ப மீண்டும் டர்ன் பண்ணுங்க. ஓகே. இப்ப நீங்கள் கீழே நின்று வந்தாலும் சரி மேல நின்று ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுங்க. நான் ஒன்று சொல்றேன். நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு தரவம் தாரம் கேட்டுட்டு சொல்லுவீங்களா? இல்ல நான் சொல்றேன் பங்களாதேஷ். ஓகே. ஆசியா நாட்டில இருக்கிறது. நான் இப்ப கேட்ட ஒரு இதுல கால்வாய் பற்றி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். மற்றது ஆப்பிரிக்கா இருக்கிறது. கோப்பி அதுகளை பற்றி சிந்திக்கல. தனியா பிரேசில் தான் கோப்பிக்கானது இல்ல. பந்தடியல் அதுகளை எல்லாத்தையும் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த நாடுகள்லயும் தென் அமெரிக்கா நாடுகள்லயும் இருக்கிறது. தெண்டெழுத்துல இருக்கிற நாடுகள் இருக்கிறது. அதைகளையும் சிந்தியுங்கள். மற்றது நீங்கள் ஐரோப்பாவில் பனிச்சரக்குக்காக இந்த நாட்டுக்கு அநேகமான போவார்கள். ஐரோப்பிய நாட்டுக்கு நோர்வே சொல்றேன் சரோஜினி. சரி, நான் பங்களாதேஷ் சொல்றேன்னா பிரான்சுக்கு அண்மையில் கிட்டடியாக சிந்திச்சு பாருங்கள். சரக்கு பனிச்சரக்குக்கெல்லாம் திரிவார்கள். ஓகே. இப்ப மீண்டும் உங்களுக்கு தரவு தந்தபடியா திருப்பி சொல்லுங்க. ஓகே, நான் இத்தாலியை சொல்றேன். இத்தாலி ஏமல. நான் சொன்னது பங்களாதேஷ். விளங்கல. நான் சொன்னது பங்களாதேஷ். பங்களாதேஷா? பங்களாதேஷ். வாழ்த்துக்கள். ஜெசி பாருங்க. பங்களாதேஷ் வாணி சரியானது. ஓகே. ஜெசி ஐஸ்லாந்துன்னு சொல்றேன். ஜெசி ஐஸ்லாந்து இல்லையா? பனிச்சரக்குக்கு தான் நான் சொன்னாலேயே. ஓகே. அதுவும் பிரான்சுக்கிட்ட இத்தாலி தான். சரோஜினி சொல்றேன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். கேட்டுதா? ஆமா UAE. ஓகே. அடுத்தால் பத்தினி. கனடா. கனடா பத்தினியா? ஓ, அதுவும் இல்ல. சிவமணி உங்களுக்கு ஒரு சான் சொல்லுங்க. நான் ஸ்வீடன் சொல்லி பார்த்தேன். ஸ்வீடன் அதுவும் இல்ல. ஓகே. தமிழருக்கா வந்துட்டு இருக்கிறா. பதிலுக்கு இதுக்கு வந்தாரா? நிகழ்ச்சிக்கு வந்தாரு. ஐயா தமிழருக்கா? ஆமா. வணக்கம் செல்வி, வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சிக்கு வர நான் வெளியில. ஓகே ஓகே சரி. இதுல இப்ப நீங்கள் சொன்னதில் வாணிமோகன் சிவமணி சொன்னதில் ஒன்றும் தான் சரியாக இருக்கிறது. சரி. உங்களுக்கு குறைந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கும் நாடுகளில் முதல் இருக்கும் 10 நாடுகளில் பங்களாதேஷ் முதலாவதாகவும், கென்யா 2வதாக, எகிப்து 3வதாக, பெரு 4வதாக, ஈரான் 5வதாகவும், இந்தியா 6வது, கொலம்பியா 7வது, எஸ்டோனியா 8வது, ஆஸ்திரியா 9வது, பின்லாந்து 10வது. ஆஸ்திரியாவை தான் பிரான்ஸ் கிட்ட சொன்னீங்க. நான் அது ஜெர்மனி கிட்ட இருக்கு. அங்கால பிரான்ஸ் கிட்ட பிரான்சுக்கு அங்க அதுதான் ஆஸ்திரியாவும் அங்கதான். இல்ல, அது இத்தாலி அங்கால போகணும் நினைக்கிறேன். ஆஸ்திரியா பிரான்ஸ் போர்டர் இல்ல. ஆஸ்திரியா சுவிஸ் பக்கம் அங்கால போர்டர். அங்கால போகணும். நான் அதான் இத்தாலியை சொன்னேன். அதைத்தான் நினைச்சு நம்ம ஆஸ்திரியாவை நினைச்சு போட்டு தான் பக்கத்துல இருந்தபடியே அதை சொன்னேன். ஆனா இந்தியா தான் நான் நினைச்சேன். இலங்கையிலேயே அதுதான் பயங்கர டிராபிக். நம்ம மூவ் பண்ணவே முடியாது. அது இந்தியா. சரி. இப்ப அதை விட்டு போட்டு அதோட இதுங்க. இப்ப வந்து சுற்றுலா தீவுகளில் வந்து இப்ப உங்களுக்கு இது தெரியும். இலங்கை இப்பொழுதும் முதலாவதாக வந்திருக்கிறது. இப்ப இதுவரைக்கும் சுற்றுலாவுக்கு போகக்கூடியவர்கள் முதல் 4 நாடு கடந்த வருடத்தில் ஒப்பிடுகையில் இதுவரைக்கும் 4 நாடுகள் முக்கியமான இடத்தை பெற்றிருந்தது. அந்த 4 தீவிருக்கிற 4 நாடுகளே உங்களுக்கு முடிஞ்சால் அதில் சொல்லி பாருங்க. பார்க்கலாம். நான் சொல்றேன் தாய்லாந்து. பாப்பம். அடுத்தால் அந்தமான் தீவு. ஏமலர் தாய்லாந்து. ஸ்பெயின் சொல்றேன். சிவமணியா ஸ்பெயின் சொன்னீங்க? இல்ல, வாணிமா.
நான் ஜெசி மாலதீவு சொல்றேன். ஆ நான் மாலதீவு சொல்றேன். நான் மொரிஷியஸ் நான் சொல்றேன். அந்தமான் தீவு சொல்றேன். சரோஜினி மொரிஷியஸ் தீவு சொல்றேன். ஓகே. மொரசேஸ்ல நிறைய தீவு இருக்குதா சுற்றுலாவுக்கு போடுறதுக்கு? சுற்றுலா நீங்கள் ஐரோப்பாவில் இருக்கீங்களா? நீங்கள் இங்கிலாந்தில் இருக்கிற நான் ஸ்வீடன் சொல்றேன். ஸ்வீடன் ஸ்வீடன்ல ஐரோப்பாவில இருந்து நிறைய பேர் எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் கூடுதலாக இங்க எல்லாம் சமருக்கெல்லாம் இந்த நாட்டுக்கெல்லாம் போவார்கள். ஒரு நாட்டில வந்து ஒரு கவனமாக உதவியா கேட்டுட்டு பதில சொல்லுங்க. வீட்டுக்கு வீடு கட்டுவதற்கு தேவையான ஒரு பொருள் ஒன்றோட ஒரு நாடு இருக்கிறது. அடுத்தது போர்த்துகல். ஓகே. அடுத்த ஜெசி சொல்லக்கூடாதா? ஓகே. ஜெயமலரும் தாய்லாந்து சொன்னீங்க, சிறப்பான வாழ்த்துக்கள். 2 பேருக்கு நல்ல சந்தர்ப்பம். நீங்கள் இங்கிலாந்துல இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். உங்களுக்கு அயலில் இருக்கிற ஒரு நாடு உண்டு. உங்களுக்கு உதவியே சிந்திச்சு பாருங்க. அயலில் இருக்கிற ஒரு நாடு உண்டு. வாழ்த்துக்கள். அயர்லாந்து என்பது இதுக்கு முந்தி வந்த இதுல அடுத்த ஒன்றுக்கு இது வந்து ஒரு பூசுற ஒரு பொருள் ஒன்றோட இருக்கிறது. 3 எழுத்திலான ஒரு இடம். இதுக்கு நிறைய பேர் இங்கிருந்து சொல்றேன். ஸ்பெயினில என்ன பூசுறது? அவர் இங்க பாக்குறது இல்ல. நிகழ்ச்சி வந்தா நான் சொல்லலாமா? கம்ப்யூட்டர்ல நடக்குது. மற்றவை சொல்லாட்டி உங்களுக்கு ஒரு சான்ஸ். சொல்லாதவர் சொல்லலாம். சிவமணி சொல்லாதவர்களுக்கு நல்ல சான்ஸ். இது ஒரு ஒரு பூசுற ஒரு பொருள். என்னதுக்கு பூசுறேன்னு சைக்கிள்களுக்கெல்லாம் எல்லாரும் சொன்னது. ஆனா ஜெயமலர் கிறிஸ் சொன்னார். ஜெயமலர் சொன்னவ பிறகு நான் கிரீன்லாந்து சொன்னவ சிவமணி. அது கிரீன்லாந்து வராது. இல்ல இல்ல ஜெர்மனி கிரீன்லாந்து சொன்னவர். சரி, அதுக்கு பதில் வந்து ஜெயமலருக்கு போடணும். 2025ஆம் ஆண்டிலிருந்து கிரீஸ், போர்த்துகல், அயர்லாந்து, தாய்லாந்து இந்த 4ஐயும் முந்தி இலங்கை முதலிடத்தை பெற்றிருக்கிறது. ஆமா, சரி. இதுல ஜெயமலர், வாணி, சிவமணி சொல்லி இருந்தீங்க. இப்ப கிரீஸ் ஜெசியும் சொன்னீங்களா? சிவமணி சொல்ல இல்லக்கா. சிவமணி கிரீன்லாந்து சொன்னவர். கிரீஸ் சொன்னது ஏமலரக்கா தான். கிரீஸ் சொன்னவா, நான் கிரீன்லாந்து தான் சொன்னேன். ஓகே ஓகே, கிரீன்லாந்து. ஓகே, சரி, நன்றி. இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதே செய்தியில எல்லாம் சொல்லி இருந்த இதில் உணவு தரத்தில முதல் இருக்கிற 3 நாடுகள் சொல்லுங்க. உணவு தரத்தில இப்ப வந்திருக்கிற அடிப்படையில உணவுகளில் மிக தரமானதும் மிக சிறந்த உணவு வகைகளில் எல்லோரும் விரும்பி சாப்பிடும் 3 நாடுகள் இதுல நீங்கள் சொல்லி பாருங்க. 3 நாடுகள். ஒருவர் 3 நாடுகள் சொன்னீங்க, சரியாக சொன்னீங்க. 3 சொன்னால் நீங்கள் 5 புள்ளிக்குரியவர்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. 3 நாடையும் சொல்லுங்க. சரி, நான் சொல்றேன். ஓகே. இத்தாலி, பிரான்ஸ், இந்தியா. இத்தாலி, பிரான்ஸ், இந்தியா. பிரான்ஸ்ல பானும், அங்க பீட்சாவும், இங்க இட்லியும். சொல்லி இருந்தோம். இந்தியா இல்ல கொழும்பில எல்லாம் அந்த 10 இடங்கள் எல்லாம் தரும்போது கதைச்சு இருந்தோம். இது வேற உள்வாங்கினீங்களோ தெரியல. நான் மெக்சிகோ சொல்றேன். சிவமணி மெக்சிகோ, கிரீஸ் இப்ப வந்த கிரீஸ்னு சொல்றேன். கிரீஸா, ஜப்பானும் சொல்றேன்.
ஜப்பான். ம். ஓகே. சிவமணி சரோஜினி. இதுல, சரோஜினி. வாணி, இத்தாலி, பிரான்ஸ், இந்தியா. ஓகே. அடுத்தவர். எல்லாருக்கும் சந்தர்ப்பம் இருக்குது, வடிவா சொல்லுங்க யோசிச்சு. கடவுள்னு சொல்லுங்க. சரோஜினி சொல்றேன். இத்தாலி, மெக்சிகோ, ஜப்பான். இத்தாலி, மெக்சிகோ, ஜப்பான். மெக்சிகோ, இதை நான் சொல்லி பாக்குறேன் ஜெசி. ஜெசி சொல்லுங்க. உங்களை நட சொல்லுவோம். சுவிஸ், இத்தாலி, பிரேசில். சுவிஸ், இத்தாலி, இத்தாலி, பிரேசில். பிரேசில் பிரேசில் சாப்பாடு அப்படி இருக்கு, அங்க இருக்கா? தெரியல. கோப்பியை தான் நான் அடிச்சு குடிக்க முடியும். ஓகே. நான் சொல்றேன் இலங்கை, ஏமலர். இலங்கை, இந்தியா, மெக்சிகோ. மெக்சிகோவா? மறந்துட்டேன். இலங்கை, இந்தியா, மெக்சிகோ. இந்தியா, மெக்சிகோ. ஓகே. அடுத்தவர் சொல்லாதவர் யார்? பத்மினி ஓமோ சொல்லுங்க, சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. இந்தியா. இந்தியா. பத்மினி. இந்தியா தெரியல. இந்தியாவும் இத்தாலி, இந்தியா, இத்தாலி, இலங்கையை சொல்லுவான். இத்தாலி, இலங்கை. ஓகே. சொன்னவர்கள் எல்லாம் சொல்லிட்டீங்களா? இதுல எல்லாரும் வந்தாக்கள்? வாணி சொன்னீங்க, ஜெசி. ஓகே. இதில் முதல் 3 இடங்களை பெற்றிருக்கிறது மெக்சிகோ, இத்தாலி யாரும் சொல்லவில்லை. அமெரிக்காவும், அமெரிக்கா சாரி அமெரிக்கா இல்ல, மன்னிப்புடன், மிக மிக மன்னிப்புடன். இத்தாலி நானே குழம்பிட்டேன். ஸ்பெயின், ஸ்பெயின் யாரும் சொல்ல இல்ல. இல்ல, இத்தாலி சொன்னது. இத்தாலி, ஸ்பெயின் சொல்லி இருக்கிறீங்க, இத்தாலி சொல்லி இருக்கிறீங்க, யாரும் ஸ்பெயின் சொல்லவில்லையா? இது அந்த கொழும்புல இருக்கிற அந்த 10 இதுல முக்கியமான நகரங்களாக கொழும்பு, காலி, கண்டி, நீர்கொழும்பு, எல்ல, யாழ்ப்பாணம், மிரிச, நுவரெலியா, பரிக்கவ, திருகோணமலை இந்த 10 இடங்களிலும் நகரங்களில் இருக்கும் கடல் உணவுகள், கறிசோறு, சாப்பாடு, நண்டு, கறி, தோசை அப்படியான எல்லா உணவுகளும் அந்த 10 நகரங்களில் இருக்கும் உணவுகள் விருப்பமாக உணவு உண்கிறார்கள் என்று அதை அட்டவணைப்படுத்தி இருந்தார்கள். இன்று கேட்கப்பட்ட எல்லா இதுக்கும் நீங்கள் உங்களிடம் இது ஸ்பெயினை தவிர எல்லாம் எடுத்திருக்கும் பதில் வந்திருக்கிறது. இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கு மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு கேள்விக்கணையோட சந்திக்கிறேன். தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகனுக்கும் களம் தந்து பலப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. நன்றி அன்பு உறவுகளே. நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது கேள்விக்கான தோப்பட செல்வன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். உற்சாகத்தை கொடுத்த உறவுகள் உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.